Hello friends, welcome to K Guru Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது யூனிட்ல உள்ள இலக்கணம் மயங்கொலிகள். இந்த இலக்கணம் இதுக்கு பின்னாடி உள்ள மொழியை ஆள்வோம் அப்புறம் திருக்குறள் இது எல்லாத்தையும் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையா பாருங்க. அண்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். ஓகே சரி, ஓகே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மயங்கொலிகள். மயங்கொலிகள் அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷன் சின்னதாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனா என்னது மீனிங் வந்து டோட்டலா மாறும். இப்போ பாருங்களேன், மேலே இந்த மனம் மனம் இங்க 3 சொல்லினா இருக்கு, 2 சொல்லினா இருக்கு. ஓகேவா, மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன, ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு, மீனிங் வந்து மாறும். ஏன்னா இந்த மனம் அப்படின்னும் பொழுது இது என்னது அந்த என்ன ஸ்மெல்லு. ஓகேவா, இந்த மனம் பார்த்தீங்கன்னா என்னது மனம், நம்மளுடைய ஆழ்மனம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வந்து ஒரு மீனிங்ல வந்து மாறுபடும் இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷன் பண்ணும் பொழுது ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டா 8 எழுத்துக்கள். அது என்னென்னா ந ந ந, அடுத்தது ல ழ, அப்புறம் ர ர. ஸோ டோட்டலா 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். ஸோ இந்த 8 பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி பிறக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ந ந ந. இந்த 3 சொன்னி ந எப்படி பிறக்குதுன்னா நாவினுடைய நுனி பகுதி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது. பாருங்க, நடுப்பகுதியை தொடுறதுனால பிறக்குது. அடுத்தது 2 சொல்லினா, இது எப்படி பிறக்குதுன்னா நாக்கோட நுனி பகுதி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்குது. அடுத்தது தகர நகரம். இது எப்படி பிறக்குதுன்னா நாக்கோட நுனி பகுதி மேல்வாய் பல்லோட அடி பகுதி. பாத்தீங்களா, பல்லோட அடி, இது முன்பகுதி, இது நடுப்பகுதி, இது பல்லோட அடிப்பகுதி. சரி, இந்த மாதிரி நீங்க இப்படியே எழுதிக்கலாம். இது என்ன நடுப்பகுதி, இது முன்பகுதி, இது என்னது பல்லின் அடிப்பகுதி. இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா, தொடுவதால் இந்த நகரம் பிறக்குது. இதை மாத்திரக்கூடாது, கீழே உள்ளத. ஓகேவா, அடுத்தது இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகிய இதெல்லாம் வந்து இன எழுத்துக்கள். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இன எழுத்துக்கள், அந்த இலக்கணம் பார்த்தோம். ஸோ அந்த இலக்கண வீடியோ பதிவு நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கு. நான் உங்களுக்கு ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட லிங்க் தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமான இன எழுத்து என்னங்கிறத பார்த்தோம் இல்லையா. இட்டுக்கு வந்து இன்னு வந்து இனம், இட்டுக்கு இந்து இனம், அதே மாதிரி இருக்கு இன்னு இனம் அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி கசட தப்பற அப்புறம் வல்லின எழுத்து மெல்லின எழுத்து உயிர்மை எழுத்து எல்லாத்துக்குமே இன எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இருக்கு இன்னு, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இனம். இந்த இன எழுத்துக்களை கொண்டு நம்ம என்ன பண்றோம், இந்த டாவுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நாவை டகர நகரம் அப்படின்னு சொல்றோம், சாரி டன் நகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த தாக்கு அடுத்து வரக்கூடிய நாவை தன் நகரம் அப்படின்னு சொல்றோம். இது தன் நகரம், இது தன் நகரம். அடுத்தது பாருங்க, இந்த ராவுக்கு அடுத்து வர நாவை ரன் நகரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இனமான அந்த எழுத்தை வச்சு அதுக்கு நம்ம பெயரிடுறோம். யூஸ்வலா நம்ம பேச்சு வழக்குல 3 சொல்லினா 2 சொல்லினா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா, தன் நகரம், தன் நகரம், அப்புறம் ரன் நகரம் அப்படின்னு சொல்லணுமா. நமக்கு அப்படி சொல்லி பழக்கம் இல்லாததுனால நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய பழக்கத்துக்கு அப்போதான் நமக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் ப்ராப்பரான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, ட அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். கன்னடம், சாரி கண்டம், வண்டி, நண்டு. ரகரத்துல ரான்ற அந்த எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். என்னென்ன மன்றம், நன்றி, கன்று. ரால்னா ரா இல்ல, ரா வரிசையில இருக்கக்கூடிய எது வேணாலும் வரலாம். அதே மாதிரி டான்னா டா கிடையாது, டா வரிசையில இருக்கிற எது வேணாலும் வரலாம். ஓகேவா, அடுத்தது நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் வச்சு எழுதணும் அப்படின்னா பொருள் மாறுபடும். நம்ம முன்னாடியே சொன்னோம், எந்த ஒரு வார்த்தையுமே அது வர இடத்துல அதுக்கு ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் உள்ள வேற ஒரு எழுத்தை போட்டோம்னா அதோட பொருள் மாறும்னு அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வானம் அப்படின்னா இந்த
தன்னகரம் வந்துச்சு, 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா வெடி அப்படிங்கிற பொருள்லையும், ரன்னகரம் வந்துச்சு 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆகாயம் அப்படிங்கிற பொருள்லையும் வரும். அதே மாதிரி பனி அப்படின்னா வேலை, இந்த பனினா குளிர்ச்சி அப்படிங்கிற பொருள்ல வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ழ எழுத்துக்கள். ஸோ இதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ல பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம குண்டுல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை அப்படி சொல்லக்கூடாது. இது எழுதுறதுக்கு பார்க்கறதுக்கு இந்த வ மாதிரியே இருக்கிறதுனால இதை வகர லகரம் அப்படின்னு சொல்லணுமா? அதே மாதிரி இந்த லாவை பார்த்தீங்கன்னா ந மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்லணுமா? இந்த ல வந்து ம மாதிரியே வர்றதுனால இதை மகர லகரம் அப்படின்னு சொல்லணும். இது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி பிறக்குது இந்த எழுத்துக்கள் அப்படின்றத பார்த்தலாம். அதாவது நாக்கோட இரு பக்கங்கள் வந்து தடித்து பற்களோட அடியை தொடுவதால் இந்த லகரம் பிறக்குது. பல்லோட அடி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த ல வந்து எப்படின்னா நாவோட இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் பிறக்குது. இது ந மாதிரியே இருக்கிறதுனால இதை நகர லகரம்னு சொல்றோம். இது வ மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, சிறப்புழ. நாக்கோட நுனி மேல் நோக்கி வளைந்து வரணும். இந்த வளைந்து வருடுன்ற வார்த்தை வேற எதுக்குமே வராது. ஸோ கண்ணை மூடிட்டு நீங்க இந்த லாவை போடலாம். ஓகேவா? இந்த லகரம் வந்து தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்துல ஒலிக்கப்படும். இந்த ல வந்து தமிழுக்கே சிறப்பானது. இதனை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான அந்த பொருள் வேறுபாடை பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் இந்த விலை வந்து பிரைஸ் டேக். ஓகேவா? இந்த விலை என்னன்னா உண்டாக்குதல், அதாவது விளைவித்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த விலை வந்து விரும்பு அப்படின்ற பொருள்ல வரும். அடுத்தது இலை செடியின் இலை. இந்த இலை வந்து இழைத்தல், மெலிந்து போதல், இழைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்து இந்த இலை வந்து நூல் இலை. ஓகே, ஸோ பொருள் வேறுபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ர எழுத்துக்கள். இந்த ர பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தோன்றுதுன்னு பார்க்கலாம். மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்துங்கிறதுனால இடையின ரகரம்னு சொல்றோம். ர எப்படி தோன்றுதுன்னா நாவோட நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் உருவாகுது. இதை வல்லின எழுத்துங்கிறதுனால வல்லின ரகரம்னு சொல்றோம். ஸோ வந்து எல்லாம் ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷனா இருக்கிறதுனால வேறுபடுத்தி காட்டுறதுக்காக நம்ம அதுக்கு எப்படி வெவ்வேறு பெயர்களை வச்சிருக்கோம். என்னது? டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம், வகரலகரம், மகரலகரம், நகரலகரம், இங்க இடைநரகரம், வல்லினரகரம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பெயர்களை வச்சிருக்கோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்தது இதுக்கான பொருள் வேறுபாடு பாருங்க. ஏரி அப்படின்னும் போது இந்த நீர்நிலை. இந்த ஏரினா என்னது? மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. கூரை அப்படின்னா வீட்டோட கூரை. இந்த கூரை பார்த்தீங்கன்னா புடவை. இதெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து இந்த கரெக்டான இந்த ழ வச்சுட்டு என்ன வரும்னு பார்க்க போகிறோம். சிரம் அப்படின்னா என்னது? தலை, உறுப்பு. அடுத்தது இலைக்கு வேறு பெயர் வந்து தழை. ஓகேவா? வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை. இதுதான் வரும். இது வந்து பறக்கக்கூடிய பறவை. இந்த காளை பார்த்தீங்கன்னா காலை மாலை பொழுது வந்துடும். பறவை வானில் பறந்தது. இந்த ர தான் வரும் பறக்கிறதுக்கு. ஓகே, அடுத்தது கதவை மெல்ல திறந்தான். இந்த ர வரும். பூ வந்து மனம் வீசும். இந்த மனம் வரும். இது வந்து உள்ளம். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். கண், இந்த கண் தான் வரும். அடுத்தது குழந்தைகள் பந்து விளையாடினர். இந்த இன்னும் வரும். வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். கோலம், இந்த ல வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி கரெக்டாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன திருத்தலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த எண்ணுக்கு வந்து 3 சுழியின் வராது. சாரி, 3 சுழியின் தான் வராது. ஏன்னா என்னன்னா நம்பர்ஸ்னு வந்துடும். ஆனா இங்க என்ன இருக்கு? என் வீட்டு தோட்டத்தில்னு இருக்கு. அப்ப இங்க என்னன்ற 2 சுழியின் வரும். அடுத்தது இங்க மலர்கள் மனம் வீசின. மனம்னா இது உள்ளம்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்மெல்லுக்கு 3 சுழியின் வரணும். மனம் வீசின. ஓகே, அடுத்தது பாருங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழா, இந்த லா வராது, இந்த ழா வரும். சிறப்பு ழா வரும். சென்றனர், சென்றனருக்கு இந்த இன்னும் வராது, இந்த இன்னும் வரும். ஓகேவா? அடுத்தது வாழைப்பழம். பழத்துக்கு வந்து இந்த ழா வரும். சிறப்பு ழா வரும். வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த ல வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி கரெக்டா எந்த இடத்துல என்ன வரும்னு தெரியணும். அடுத்தது பாருங்க, வேற என்ன இருக்கு? சொல்ல கேட்டு எழுதலாம் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. பத்தியை படித்து வினாக்கள் அமைக்க. நமக்கு வந்து பத்தியை படித்து கேட்கக்கூடிய வினாவுக்கு பதில் கொடுக்குற சிலபஸ் தான் இருக்கு.
ஸோ இப்படிலாம் நமக்கு சிலபஸ்ல இல்லை, அதனால இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. என்ன டாபிக்ல இருக்கு அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிற தலைப்புல கேட்பாங்க, அல்லது சரியான தொடரை தெரிவு செய்க அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டான இதுல உள்ள ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். சரியான தொடர் எது? கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் கிடையாது. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் கிடையாது. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கரெக்டு. மறையும் இதுவும் கிடையாது. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது மூணாவதா இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ இந்த கொஸ்டின் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது பாருங்க, உரையாடல். உரையாடல் நமக்கு கிடையாது. கவிதையும் கிடையாது. சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். அதனாலதான் நான் கரெக்டாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். கல் இல் பிளஸ் உண்டு, கல்லுண்டு கல்லில்லை, பல்லுண்டு பல்லில்லை. அது சும்மா நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அது நமக்கு தேவையில்ல. அடுத்தது வந்து கலைச்சொல். வெல்கம் அப்படின்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்னா ஆயத்த ஆடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. ஓகே, கலைச்சொல் ரொம்ப முக்கியம். 15 வினாக்கள் கலைச்சொல்ல இருந்து வரும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து திருக்குறள். இந்த 2வது இயல்ல உள்ள திருக்குறள்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க. பொதுவா திருக்குறள்னா ஒரு அதிகாரத்துல ஸோ வந்து ஒரு அதிகாரத்துல 10 திருக்குறள் இருக்கும். ஆனா நமக்கு இங்க அப்படி இல்லாம ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து 2 குறள் 1 குறள் அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து மிக்சடா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யாருன்னா நம்மளுடைய திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றி திருவள்ளுவரின் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப பார்க்க போறது என்னது? விருந்தினரை போற்றுறது எப்படி, இனிய சொற்களை பேசுறது, பிறர் பொருளை விரும்பாம ஊக்கத்தோட செயல்படுறது, பயனற்ற சொற்களை பேசாம இருக்கிறது, இந்த மாதிரியான இது சார்ந்த திருக்குறள் தான் கீழே பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம பார்க்க போறது என்ன? விருந்தோம்பல். சொல்லியிருக்கேன் திருக்குறள்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா, அந்த திருக்குறளோட பொருள் என்ன, சொற்பொருள் என்ன, அந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன, அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, திருக்குறள்ல கொடிட்ட இடம், திருக்குறள்ல பயின்று வந்துள்ள அணி என்ன. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் திருக்குறள்ல இருந்து வரும். ஓகேவா? நீங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்கான அந்த ஆன்சர்ஸை வந்து உங்களால சூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அதிகாரம்லாம் என்ன படிச்சாலும் மறந்துடும். அப்படின்னும் போது நீங்க அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த திருக்குறள்ல உள்வாங்கணும், திருக்குறளோட பொருள் என்னன்னு உள்வாங்கணும், அந்த பொருளை அந்த அதிகாரத்தோட லிங்க் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டு அன்று. அதாவது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது கிடையாது. என்ன அதுக்கு அர்த்தம்? அவருக்கும் கொடுத்துட்டு தான் எதா இருந்தாலும் சாப்பிடணும். அடுத்தது பாருங்க, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. மோந்து பார்த்தோம் அப்படின்னா அனிச்ச மலர் வாழிடும். அதே மாதிரி நம்மளுடைய முகம் மாறுனுச்சுனாவே விருந்தினருடைய முகம் உள்ளம் வாடிடும். ஸோ இது ரெண்டும் எந்த அதிகாரத்துல இருக்கு? விருந்தோம்பல். அடுத்தது பாருங்க, கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியம் எனல். அதாவது அடுத்தவருடைய பொருளை திருடலாம் அப்படின்னு உள்ளத்தால நினைக்கிறது கூட தீமையா. திருடுறது அடுத்த கட்டம், நினைக்கிறது கூட தீமை அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியம் எனல். அடுத்தது பாருங்க, களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது பொழைக்கிடும். களவு மூலம் திருடுறது மூலமா சேர்க்கக்கூடிய அந்த செல்வம் வளர்வது மாதிரி தெரியும், ஆனா முடிவுல இல்லாம அழிஞ்சு போயிடும். இது ரெண்டும் எங்க வருது? கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல வருது. அடுத்தது பாருங்க, ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை எந்த அளவுக்கு முக்கியமானதா இருந்தா அதுல இருந்து 4 திருக்குறள் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஊக்கமுடைமை. ஒருத்தனுக்கு ஊக்கம் இல்லை அப்படின்னா அவன் ஒண்ணுமே இல்லை. உள்ளம் உடைமை, உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கம்தான் நிலையான செல்வம். இப்போ நீங்களே படிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சரியான ஊக்கம் இல்லை அப்படின்னா உங்களுடைய படிப்புல ஒரு தொய்வு ஏற்படும். ஆனா உங்களுக்கு ப்ராப்பரான ஊக்கம் இருக்கு, ஒருத்தர் பக்கத்துலயே இருந்து தட்டி தராரு அப்படின்னா அது வந்து உங்களோட ஊக்கமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். ஓகேவா? இந்த ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும். அடுத்த திருக்குறள் பாருங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கமுடையான் உலை. அதாவது
தளராத தொய்வில்லாத ஊக்கம் உடையவன்ட்ட ஆக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். அவ யார்கிட்ட தளராத ஊக்கம் இருக்கோ அவங்கள்ட்ட ஆக்கம் இருக்கும், ஆக்கம் தானா வந்துடும். அடுத்த திருக்குறள் பாருங்க, வெள்ளத்தனையது மனநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீர்ப்பூக்கள் வளரும். அது மாதிரி ஊக்கத்தோட அளவுக்கு ஏத்த மாதிரி தான் மனிதர்கள் உயர்வாங்க. உங்களுக்கு ஊக்கம் அதிகமா இருக்குன்னா உங்களோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதான் இந்த திருக்குறளுடைய பொருள். அடுத்த திருக்குறள் பாருங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேவா? எண்ணுவதே உயர்வாக எண்ணுங்க, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடாது. அதாவது நீங்க என்ன நினைச்சாலும் அதை உயர்வா நினைங்க, அந்த நினைச்ச விஷயத்த அடையலைனாலும் அந்த எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேவா? முக்கியமான குறள். இந்த 4 குறளும் எங்க இருந்து வந்திருக்கு? ஊக்கமுடைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருந்து வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, பயனில சொல்லாமை. நம்ம மேல பார்த்த மாதிரியே வருது பாத்தீங்களா? என்ன பார்த்தோம்? விருந்தினரை போற்றுதல், விருந்தோம்பல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, கல்லாமை, ஊக்கத்தோட செயல்படுதல், ஊக்கமுடைமை, பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல். அப்ப பயனில சொல்லாமை. பாத்தீங்களா? அந்த அதிகாரத்தோட ரிலேட் ஆகுதா? சரி, ஓகே. பயனில சொல்லாமையில எத்தனை திருக்குறள்? 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க, அரும்பயன் ஆயும் அறிவினால் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்களாம். ஒருத்தருக்கு நல்லது எதுன்னு தெரியும்னா அவங்க தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். அடுத்தது பாருங்க, சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல்ல. பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. இது ரெண்டுமே என்னது? பயனில சொல்லாமைங்கிற அதிகாரத்துல இருந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த 10 குறளும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 10 குறளையும் திரும்ப ஒரு தடவை நான் லைட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி பொருளை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? அமிர்தமே இருந்தாலும் விருந்தினருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும், தானா சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய முகம் வாடும் போது விருந்தினருடைய உள்ளம் வாடிடும். அது எப்படின்னா மோந்து பார்த்தா அனிச்ச மலர் வாடுறது மாதிரி. அடுத்தது பாருங்க, அடுத்தவருடைய பொருளை திருடலாம்னு நினைக்கிறது கூட தீமையானது. களவு மூலம் திருடுறது மூலமா சேர்க்கக்கூடிய அந்த செல்வம் வளர்றது மாதிரி தெரியும், ஆனா என்னது? கடைசியில ஒண்ணும் இல்லாம அழிஞ்சிடும். ஊக்கம்தான் நிலையான செல்வம், மற்றது எல்லாமே நிற்காது, அழிஞ்சிடும். தளராத ஊக்கம் யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட ஆக்கம் வந்து வழிகேட்டு தானா போய் நிற்கும். அடுத்தது தண்ணீர் பூக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீர் பூக்கள் வளரும். அது மாதிரி ஊக்கத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதர்கள் உயர்வாங்க. என்றத, அதாவது உள்ளத்துல நினைக்கிறத எண்ணுவத உயர்வா எண்ணணும். எண்ணியதை அடையலைனாலும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது. நன்மை எது அப்படின்னு ஆராயக்கூடிய அறிவு இருக்கிறவங்க பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பயனுடைய சொற்களை மட்டும் பேசுங்க, பயனில்லாத சொற்களை பேசாம விட்டுடுங்க. 10 குறள்ல 10 மீனிங் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, அப்ப நம்ம வந்து இது சார்ந்த புக் பேக் பார்க்கலாம். விருந்தினருடைய முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் டேஷ் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை. பொருளுடைமை, இந்த சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா பொருள் பிளஸ் உடைமை. உள்ளுவது எல்லாம், உள்ளுவதெல்லாம். அடுத்தது பயனிலா, பயனிலா. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? குறளில் எதுகை முனை. எதுகை முனை உங்களுக்கு தெரியும், முதல் எழுத்து 2ஆம் எழுத்து ஒன்றி வர்றது. இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. ஓகே, இந்த குறள் நம்ம இப்பதான் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பார்த்த குறள்ல இருந்து தான் வந்திருக்கு. என்ன? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவு இல்லா உடையான் முலை அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த திருக்குறள் நம்ம மேல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதுல என்ன மாறி இருந்ததுன்னா ஊக்கம் உடையான் உலை அப்படிங்கிறது தான் கீழே வரும், மற்றது மேல இருக்கும். அடுத்தது வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. இது இருக்கா? உள்ளுவதெல்லாம் உயர்வுடல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. கரெக்டு தான். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டா
கரெக்டான திருக்குறளை ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க, ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரோட ஆத்திச்சூடி. வரியோடு தொடர்புடைய திருக்குறள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விருந்துன்னு பொழுது ஊக்கத்துல வராது. உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை, அப்புறம் சொல்லுக சொல்லில் பயனுடைய. இது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கங்கிறது வந்து என்னது பயனில்ல சொல்லாமையில வந்துருச்சு. சரியா? அப்படின்னும் பொழுது அந்த நடுவுல இருந்தது இல்லையா, அதுதான் என்னது உங்களுக்கு அந்த ஊக்கத்துல வரும். உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டியில் நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாய் என்று கேட்டார். இல்லையப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும், எனவே என் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன். போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான், அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும், எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. உற்சாகம் அடைந்தான் வேலன். நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றான். ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன கரெக்டான திருக்குறள் சொல்லுங்க. மோப்பக்குலையும் அணிச்சான், அது வந்து விருந்தினர் வந்துடும். அரும்பயன், அது வந்து பயனில சொல்லாமையில வந்துடும். கரெக்டான பார்ப்போமா? பயனில சொல்லாமையில நம்ம 2 திருக்குறள் தான் பயனில சொல்லாமையில பார்த்தோம். இது பார்த்தீங்களா? அப்ப அந்த இன்னொரு குறள் இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு ஆன்சரா வரும். ஓகே, என்ன பார்த்தோம்? வெள்ளத்தனைய மணநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீர்ப்பூக்கள் வளரும், அது மாதிரி அந்த ஊக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் உயர்வாங்க. ஓகே, அதுதான் அதனுடைய பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய இலக்கணம், அதனுடைய மொழியை ஆள்வோம், அப்புறம் திருக்குறள் சார்ந்த 1 மார்க், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ வந்து இதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் 3rd யூனிட் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 2nd யூனிட் சார்ந்து ஒரு 25 வினாக்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த 25 வினாக்களும் நைட்டு 7 மணிக்கு வந்து உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணுறது மூலமாக தேர்வுக்கு இந்த யூனிட்லேருந்து நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நைட்டு 7 மணிக்கு அந்த டெஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோஸ் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட் யூனிட் 6th term to யூனிட் 2 அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெஸ்ட்டும் போட்டிங்கன்னா போட்டுட்டு கேகுரு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து யூடியூப் சர்ச்லேயே வந்துடும். நீங்கள் அந்த வீடியோஸ் எடுத்து அந்த 25 கொஷினையும் டெஸ்ட் அடித்து பாருங்கள். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.